முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திமுக இலக்கிய அணி மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர். 1981 புதுச்சேரி அரசினுடைய மகாகவி பாரதி விருது பெற்றவர். 1990 தமிழக அரசின் பாரதிதாசன் விருது பெற்றவர். சமூக இருள் மாய சுடராக விளங்கும் கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்பு பாராட்டி அழைத்தார். பிஜேபி உலக தமிழ் சங்கத்துடன் இணைந்து பெருமதிப்பிற்குரிய ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கவிதை உறவு இலக்கிய அமைப்பு 100 கவிஞர் பெருமக்களுக்கு கலைஞர் விருது வழங்கும் இந்த அருமையான விழாவிலே கலந்து கொண்டு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தகுதிசால் ஐயா பிஜேபி சந்தோஷம் அவர்களே, தூசுபடா சூரியன் மாசுபடா திராவிடன் என்று நல்லாட்சி நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் போற்றப்படுகிற பெருமைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, எனக்கு முன்னால் நேரம் கருதி ஆனால் மிக அருமையாக உரையாற்றி வழக்கம் போல் எங்களை மகிழ்வித்திருக்கிற இலக்கிய தென்றல் மருத்துவர் அண்ணன் ராஜமூர்த்தி அவர்களே, பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு பெருமையோடு இங்கே மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, அனைவரையும் சொல்லி அழைத்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் பணிவன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிஞர் பெருமக்கள் 100 வரை இங்கே பெருமை மிக்க இந்த அவையிலே அமர வைத்து விருதுகளை வழங்குகின்ற சிறப்பான நிகழ்ச்சியை நிரல்பட நேர்த்தியுடன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வந்திருக்கிற கவிஞர் பெருமக்களுக்கெல்லாம் விருதுகளை பெறுகின்ற மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் வாய்ப்பளித்தால் அவர்கள் எழுதியுள்ள 4 வரிகளை மட்டும் உள்ளடக்கிய ஒவ்வொரு கவிதையை சொல்லி இந்த மேடையிலே மகிழலாமே என்று எண்ணக்கூடும். உங்கள் 100 விளைவும் விருப்பமும் அரங்கேறி ஒவ்வொருவரும் 4 வரி கவிதைகளை இங்கே மேடையிலே பொழிந்து 400 வரிகளையும் மேடையில் அமர்ந்திருக்கிற அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் கேட்டு துய்த்து மகிழ்ந்தால் என்ன தாக்கம் அதிர்வு விளைவு ஏற்படுமோ அந்த மொத்த தாக்கத்தையும் நம்முடைய இந்த விழா தலைவர் ஐயா செவாலிய கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் தன் உரையின் முகப்பிலேயே வழங்கினார் என்பதை நினைத்து என் சிந்தை உடல் அனுபவம் சிரித்து போகின்றேன். உலகினை தமிழால் உயர்த்துவோம் என்று தொடங்கி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலக பொதுமறையின் முதல் திருக்குறளை முழங்கி அன்னையை தந்தையை ஆசானை முன்னிலைப்படுத்தி வணங்கி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற வரிகளோடு அவர் தலைமை உரையை தொடங்கினாரே, அதுதான் உங்கள் 100 கவிஞர்களும் எழுதி கொண்டிருக்கிற எழுதுகோளுக்கு தொடர்பான தலைப்பு செய்கின்ற மகிழ்ச்சியோடு நான் அவரை கவனித்தேன். 1000 பிறை கண்ட ஒரு தமிழ் தொண்டர் தங்கமூர்த்தியோடு உரையாடி கொண்டிருக்கிறது சொன்னார். அவருடைய பிறந்தநாள் விழா கவியரத்துக்கு தலைமை தாங்க போயிருந்தேன். அங்கே ஒரு பட்டிமன்றம் நடந்தது. பேராசிரியர் ஞானசம்பந்தன் தலைமையில் நடுவராக இருந்தார் அவர்.
ஐயா சந்தோஷ் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் பட்டிமன்றத்திற்கு என்று அவரையே கேட்போம் என்று கேட்டார்களாம். அவருக்கு பிறந்த நாள். பட்டிமன்ற நடுவர் பேராசிரியர் ஞான சம்பந்தன் அவரே தலைப்பு வழங்கியிருக்கலாம். விழா நாயகத்திலே போய் தலைப்பு கேட்டபோது அவர் சொன்ன தலைப்பு என்ன தெரியுமா? சந்தோஷம் வீட்டிலா வெளியிலா. இங்கே வந்த பிறகுதான் தெரிகிறது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கு. நாமெல்லாம் நம்முடைய தாயினும் உயர்ந்த தமிழை உயர்த்தி பிடிப்பதற்காக எவ்வாறெல்லாம் விழைகின்றோமோ, விரும்புகின்றோமோ, பணியாற்றுகிறோமோ, இயங்குகின்றோமோ, அந்த அனைத்து நோக்கத்தையும் கொண்டவராக அவர் திகழ்வதை பார்த்து மகிழ்ந்து நெகிழ்ந்து போய் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் போன்றவர் ஏன் அவர் நிழலிலேயே மயங்கி கிறங்கி கிடக்கிறார்கள் என்பதை உணர முடிந்தது. ஏர்வாடி ராதாகிருஷ்ணனை பற்றி தங்கமூர்த்தி சொன்னார். நிறைய எழுதுவார். அந்த கவிதை உறவு ஏட்டிலே நானும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சில வரிகளை சொல்லிக் கொண்டிருக்கிற போதே நான் மிகவும் நயமுட கேட்டு துய்த்த ஒரு கவிதை, ஏர்வாடியாருடைய கவிதை. தலை வழுக்கையை பற்றியது. அவர் எழுதுகிறார், தலை வழுக்கையை காட்டி, இளமை இருந்த இடம் இது, இனிமை இருந்த இடம் இது, அறுவடை இப்போது முடிந்தது. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் இலக்கியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், கவிதையை வாசிக்கக்கூடியவர், கவிஞர்களை நேசிக்கக்கூடியவர். அதனால்தான் நேற்றைக்கு முதல் நாளும் புதுக்கோட்டையில் திருச்சியில் நான் பார்த்தபோது ஏர்வாடியார் நிகழ்ச்சியில் நான் உறுதியாக கலந்து கொள்வேன். ஒரு கவிஞர் நூல் வெளியிட்டாலே நான் பிற நிகழ்ச்சிகளுக்கு கூட அடுத்த இடம் கொடுத்து விட்டு வந்து கலந்து கொள்வேன். 100 கவிஞர் பெருமக்களை, நம்முடைய தமிழ் கவிஞர் பெருமக்களை, தமிழை வளர்க்கிற கவிஞர் பெருமக்களை வாழ்த்தி விருது வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் போக நான் என்னிடம் சொன்னார். அதை போலவே மிகப்பெரிய பொறுப்பேற்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார். நேரம் வழங்கப்பட்டிருப்பது ஒரு குங்கும செவிடுக்குள் வங்கக்கடலை கொண்டு வந்து கூட்டுதல் சொல்வது போல. அதனால் நான் எதை பேசுகிறது என்று புரியவில்லை. கலைஞரோடு 40 ஆண்டு காலம் அவர் மடியிலே அமர்ந்து அவர் தாளாட்ட, சீராட்ட, பாராட்ட, பொது வாழ்க்கையில், அரசியல் களத்தில், இலக்கிய தளத்திலே அவர் விழி வெளிச்சத்தில் வளர்ந்தவர் என்கிற அந்த உணர்வு தரும் இருக்கிறேன். எனவே நான் அந்த வழுக்கை என்பதும் படத்திலே தெரிகிற தலைவர் கலைஞர் வழுக்கையையும் பார்த்தேன். அவருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அவரிடத்திலே பாடம் பயின்று தளபதி இடத்திலே பயிற்சி பெற்ற அமைச்சருடைய வழுக்கையையும் பார்த்தேன். இந்த வழுக்கைக்கு ஐயா ஏர்வாடியார் கவிதை வரிகள் பொருத்தமாக இல்லையோ என்று கொஞ்சம் நான் எண்ணி பார்த்தேன். அறுவடை முடிந்தது என்று சொன்னாரே, இல்லை, இங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அறுவடை. நேற்றைக்கு கூட ஒரு நடக்க முடியாத 2 கால்களை இழந்த ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவரை பார்த்து ஊசி மருந்து போட வேண்டி இன்னொரு இடத்திற்கு போக நடக்க முடியாமல் கால்களை தேய்த்து கொண்டே ஊர்ந்து போவதை திடீரென்று அந்த மருத்துவமனைக்கு உள்ளே நுழைந்த அமைச்சர் பார்த்துவிட்டு துடிதுடித்து போய் கால் நடக்க முடியாத அந்த மாற்றுத் திறனாளியை பார்த்து பதிவுணர்ச்சியை அள்ளி பொழிந்து அவரை அன்போடு விசாரித்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து ஊசி மருந்து போட செய்து அவசர ஊர்தியை உடனே வர சொல்லி இவர் எங்கே போய் இறக்க வேண்டுமோ அங்கே இறக்கிவிட வேண்டும் என்று சொல்லி 1 மாதத்துக்கு தேவையான ஊக்கத்தொகையை வழங்கிவிட்டு தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே இந்த மக்களுக்கு அவர் பெயரிலேயே இடம்பெற்றிருக்கிற கருணையை நிதியாக எப்படி வழங்கினாரோ அவரிடத்திலே பயிற்சி பெற்ற இவர்களும் அப்படி வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்காகத்தான் நான் குறிப்பிட்டேனே தவிர அமைச்சரை இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு புகழ்வதற்காக என்று யாரும் தயவு செய்து கருத வேண்டாம். அந்த வழக்கையை பற்றி ஒரு நிகழ்ச்சி சென்னையிலேயே கலைவாணர் அரங்கத்தில்
நம்முடைய அமைச்சரும் அந்த நிகழ்ச்சியிலே இளைஞரணி பொறுப்பில் இருந்தபோது இருந்து கேட்டு மகிழ்ந்தார். எனக்கு முன்னாலே வந்த கவிஞர்கள் எல்லாம் தலைப்பை விட்டு தலைவருடைய வழுக்கையை பற்றியே பாடுகிறார்கள். இங்கே வந்திருக்கிற ஐயா, வணக்கத்திற்குரிய ஐயா எஸ் பி முத்துராமன் அவர்கள் கூட, ஐயா நம்பியார் அவர் கூட எல்லோருக்கும் தெரியும். தலைவருக்கு ஒரு 40 ஆண்டுக்கு முன்னால் தலையை சுற்றி சுருள் சுருளாக அழகிய அந்த கருப்பு முடி திரண்டு கிடப்பதும் பின்னால் ஒரு வட்ட வடிவிலே அவர் வழுக்கை இருப்பதை பார்த்து எல்லோரும் ஒரு தலைவனை பற்றி வழுக்கைக்கு இவ்வளவு எழுதுவதா என்று எல்லா கவிஞர்களாலும் எழுதப்பெற்ற வழுக்கையே கவிஞர்களுக்கு பாடுபொருளான ஒரு தலைவர் கலைஞர் தான். ஒரு கவிஞர் பாடினார், நேராக 6 ஓடி நெடுங்கடலில் கலப்பது போல் சீரான தலை வழுக்கை என்று. இந்த நடுவகுடு போய் பின்னால் இருக்கிற வழுக்கையில கலக்கிறது எப்படி இருக்கான், நேராக 6 ஓடி நெடுங்கடலில் கலப்பது போல் சீரான தலை வழுக்கை என்று. உங்களைப் போலவே எல்லோரும் கை தட்டினார்கள். இன்னொரு கவிஞர் வந்தார், இது பறக்க மடல் பந்தாட்ட திடல் என்றார். கவிஞர்களுக்கு போட்டி வந்து விட்டது. நான் வடது கவிஞர் பொழுது தலைவருக்கு பின்னால் அமர்ந்திருந்தேன், முன்வரிசையில் அமரவில்லை. இப்பொழுது இங்கே எனக்கு வழங்கியிருக்கிற இடம் போல. இதையே சொல்கிறேன் என்றால், அந்த கவிகளை விட அவரோடு சக இருக்கையிலே அமர்ந்திருக்கிறவர்களை விட பின்னால் அமர்ந்திருக்கிற எனக்கு தான் அவர் வழுக்கையை நன்றாக ரசிக்கிற வாய்ப்பு. எனக்கு மனதில் என்ன எண்ண ஓட்டம் என்றால், நாளைக்கு விடிந்ததும் அத்தனை ஏடுகளிலும் இவர் பிறந்தநாள் விழாவை பற்றி கவிஞர்களை பற்றி வருகிற செய்திகளிலெல்லாம் இந்த வழுக்கை இடம்பெறும். அந்த வழுக்கையில் நாம் தான் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு போட்டி உணர்ச்சி வந்து விட்டது. நான் என்ன பாடினேன் தெரியுமா சான்றோர் பெருமக்களே? நிலை வழிக்கு போகாத தலைவனே, நீ நேர்மைக்கு சிறகடிக்கு மானம் பாடி. நிலை வழிக்கு போகாத தலைவனே, நீ நேர்மைக்கு சிறகடிக்கு மானம் பாடி. தலை வழுக்கை அல்ல, இது தினமும் வந்து தமிழனை முகம் பார்க்கும் நிலைக்கண்ணாடி என்று பாடினேன். அன்னை தமிழே வந்து தன் பொலிவையும் அழகையும் சரி செய்து கொள்கிற அறிவும் ஆற்றலும் பொங்கி தழுவுகிற மூளை கொழுத்திரள் இந்த தலைக்குள்ளே தானே இருக்கிறது என்று பாடிய போது நான் நினைத்தவாறே அடுத்த நாள் அத்தனை ஏடுகளும் எழுதினார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவன், அவருடைய பெயரிலே எங்களுக்கு விருதுகள். ஆற்றல் உள்ளவர்களை தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு அடையாளப்படுத்துவதில் ஏர்வாடியாருக்கு இணையான இன்னொருவரை பார்க்கவே முடியாது. அவருக்கே 78 வயது. நம்ப முடிகிறதா? நான் தான் ஒரு முறை தலைவர் கலைஞருடைய 76வது பிறந்தநாள் விழாவிலே சொன்னேன், உச்சி போல் கொண்ட உயிர் தாயவா ஒரு வருத்தம், அச்சுப்பிழை கண்டேன் அடைப்புகளில் என்றேன். கோமாயிட்டார். அவருக்கு அச்சுப்பிழை மட்டும் பிடிக்காது. என்னுடைய பிறந்தநாள் விழா அழைப்புதல் அச்சுப்பிழையார். உச்சி புகழ் கொண்ட உயிர் தலைவா ஒரு வருத்தம், அச்சுப்பிழை கண்டேன் அழைப்புகளில் வேற என்ன? 26 என்பதனை 76 என போட்டால் சரியா துணைதானே? தமிழுக்கு மூக்குண்டா என்று கேட்டேன். அப்படி 78 வயதுக்கு உரியவராக இன்னும் இளைஞராக எப்படி நம்முடைய ஐயா பிஜேபி சந்தோஷ் அவர்கள் உட்கார்ந்தே பேச சொன்னார் அமைச்சர். முடியாது என்று நடந்து வந்து ஒரு இளைஞனை போல ஓங்கி முழக்கமிட்டாரே. நம்ம எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறது தமிழும். அந்த தமிழை இறுதி மூச்சாடுகிற வரை வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் பிஞ்சி முதலே பயம் நீங்கி பெரியாரிடத்தில் மனம் வாங்கி பேரறிஞரிடம் குணம் வாங்கி பீடுற நடந்தார் புகழ் ஓங்கி அஞ்சுக அன்னை பெற்றெடுத்தார் 5 திங்கள் சுமை தாங்கி அத்தனை கோடி தமிழருக்கும் அவர் ஒருவர்தான் சுமை தாங்கி என்று முறைப்பொழி எழுதினேன். அந்த தலைவன் இந்த செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். தண்டுவடம் அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகி மருத்துவமனையில் இருக்கிறார். ஒரு 30 வயது இளைஞனுக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்தால் கூட 3 வாரம் ஓய்வெடுத்த பிறகுதான் எழுத வேண்டும், படிக்க வேண்டும், உட்கார்ந்து மற்ற செயல்களில் இயங்க வேண்டும் என்று மருத்துவர் அறிவுறுத்துகிற ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை. ஆனால் அந்த சிகிச்சைக்கு உள்ளான தலைவர் 10 நாட்களிலே கோப்புகளை பார்க்க தொடங்கிவிட்டு அந்த மருத்துவமனையை தலைமைச் செயலகமாக மாற்றி கட்டணும் உங்களுக்கு தெரியும். அறுவை சிகிச்சை முடிந்து
ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முன்னால் செலுத்திய மயக்க மருந்து இருக்கிறதே, அந்த மருந்து தான் செய்யக்கூடிய வேலையை செய்து முடித்த பிறகு நினைவு திரும்பும் அல்லவா. அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நேரம் ஆழிப்பேரலை என்று சொல்லப்படுகிற சுனாமி வந்த நேரம். நண்பர்களே, சுனாமியை பற்றி தொலைக்காட்சியில் செய்தி ஓடிக்கொண்டிருக்கிற போதே அவர் அறுவை சிகிச்சையாளருக்கு கொண்டு செல்லப்பட்டார். சிகிச்சை முடிந்தது, மயக்கம் தெளிந்தது, தலைவர் பேச போகிறார். 10 நாட்களாக பேசாத தலைவர் அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு 24 மணி நேரம் வாய்தரமாமல் இருந்த தலைவர் இப்பொழுது ஏதோ பேச போகிறார். என்ன பேசுவார் என்று மருத்துவர், தலைமை மருத்துவர், செவிலியர்கள், உள்ளே அனுமதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், தளபதி உட்பட்ட அனைவரும் இருக்கிறார்கள். என்ன கேட்டார் தெரியுமா? சுனாமி, பெருவெள்ளம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் கடுமையானது என்றார்களே, கட்டடங்கள்லாம் தகர்ந்து போனது என்றார்களே, மிகப்பெரிய மாளிகைகள், வீடுகள் எல்லாம் இடிந்து போனது என்றார்களே, என்னுடைய கோபாலபுரத்து வீடு பாதுகாப்பாக இருக்கிறதா, அறிவாலயம் இடிபடாமல் இருக்கிறதா என்றா கேட்டார். சான்றோர் பெருமக்களே, அவர் என்ன கேட்டார் தெரியுமா? நினைவு திரும்பியதும் தென்குமரியிலே நான் நிறுவி வைத்த 133 அடி ஐய திருவள்ளுவர் சிலை பழுதுபடாமல் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதா என்று கேட்டார். அவர்தான் தலைவர் கலைஞர். அந்த தலைவருடைய கலைஞருடைய நினைவை போற்றுவோம். அவர் பெயரிலே விருது பெறுகிற கவிஞர் பெருமக்களெல்லாம் என் தலைவர் கலைஞர் எந்த தமிழின் மீட்புக்காக பாடுபட்டாரோ, பொது வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் விட்டு ஈடுபட்டாரோ, அந்த நோக்கம் நிறைவேற உங்கள் எழுதுகோலை பயன்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.